தந்தை இழந்த பிள்ளைகளுக்கு என்ன மேக்ஸிமம் பிரச்சனை இருக்குன்னா, அவங்க கடமைகள் அதிகமா இருக்கும். அதே மாரி பொறுப்புகள் அதிகமா இருக்கும். அந்த குடும்பத்த சுமக்கிற சுமைகள் அதிகமா இருக்கும். இவர்கள் இதெல்லாம் சமாளிக்க முடியாம சில வேதனைகளும் அதை விட அதிகமா தான் இருக்கும். ஒரு அப்பா இருக்கிற பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா, அவங்கள கைட் பண்ணி வழிநடத்துறதுக்கு ஒரு அப்பான்றவர் இருக்கிறனால, அந்த வாழ்க்கைய எப்படி கடந்து போகணுன்றத சொல்லி தர்றதுக்கு ஒரு வழி. இந்த அப்பா இல்லாத பிள்ளைகள் அவங்க கைட் பண்றது அவங்களோட வாழ்க்கை வழிமுறைகள் தான். அவங்க போகிற ஒவ்வொரு வழிகளும் என்ன பண்ணுதுன்னா, அவங்க அப்பா இல்லாத இடத்துல ஒரு வாழ்க்கை அவங்க எப்படி போகணுன்றது கத்துக் குடுக்குறது அவங்களுடைய பிராக்டிகல் லைஃப். அதாவது அவங்க அனுபவமான ஒரு வாழ்க்கைய தான் அவங்க கடந்து போக முடியும். அதே அப்பாவா இருந்தா இந்த வழியில போகணும், இப்படி போகணும், இந்த வழிமுறைகள்ல போகணும்னு சொல்லி ஒரு கைடா நடத்துவாங்க. ஆனா அவங்களுடைய அனுபவங்கள் அப்பா இல்லாத பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, அது அனுபவங்கள் மூலியமாவும், செயல்முறைகள் மூலியமாவும், அவங்க கடந்து போற பாதைகள் மூலியமாவும் கத்துக்கிற பல விஷயங்கள் உண்டு. அவங்களுடைய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும். அவங்களுடைய வழிமுறைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டா, கொஞ்சம் கஷ்டமான பாதைகள, இடுக்கமான ஒரு பாதைகள தான் கடந்து போவாங்க. ஒரு முள்ளு மேல பாத வச்சு, அத சரியான இடத்துக்கு கொண்டு போய் சேர்ற ஒரு இலக்குகள் தான் அப்பா இல்லாத பிள்ளைகளுக்கு உண்டாகும். தேங்க் யூ.